ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு மூவி மீட்டர்ல நம்ம பார்க்க போற மூவி சக்தி திருமகன். 2016ல ஒரு கான்ட்ரவர்ஷியலான மூவி, அருவின்னு ஒரு ஹிட் படம் கொடுத்த டைரக்டர் அருண் பிரபுவோட டைரக்ஷன் மூவி தாங்க இந்த சக்தி திருமகன். இதோட ஹீரோ யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் ஆண்டனி சார். மியூசிக் டைரக்டர் அதுவும் விஜய் ஆண்டனி சார் தான். ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுவும் விஜய் ஆண்டனி சாரோடது தான். சரிங்க, இந்த மூவி வந்து ஒரு அரசியல் ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி அப்படின்னு எதிர்பார்த்து போய் உக்காந்தேங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா விறுவிறுன்னு கதை நவுந்துச்சு. நம்ம ஹீரோ கிட்டுன்ற ரோல்ல வந்து இந்த மூவில நடிச்சிருக்கிறாருங்க. ஹீரோ என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்த்தோம்னா, அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், முக்கியமான சாமியார்கள் இவங்க எல்லாத்துக்கும் தேவையான வேலை எல்லாத்தையும் எங்க யார்கிட்ட வாங்கணும், எந்த இடத்துல யார்கிட்ட கேட்டா வேலை ஈஸியா முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வந்து செஞ்சு கொடுக்குறாருங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் சிஎம் வரைக்கும் அவர் பேசுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. இப்படிதாங்க நம்ம கிட்டு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்கு. இதுல இவரோட பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சாரோட பிஜிஎம்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. சீன் ஒன்னொன்னுலயும் மாஸ் பிஜிஎம் கொடுத்துருக்காரு. பிளேலிஸ்ட் ஆட் பண்ற மாதிரி சாங் எதுவும் இருக்குன்னு பார்த்தோம்னா பிளேலிஸ்ட் சாங் எதுவுமே இந்த மூவில இல்லைங்க. இப்படி விறுவிறுப்பா இந்த கிட்டு சுத்தியே இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் நம்ம வந்து ஓட் பண்ணி இந்த ஆட்சி தான் நம்ம இவங்க கிட்டதான் நாட்டை ஆட்சி பண்ண கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து அவங்களும் நம்ம கண்ணு முன்னால அந்த நாட்டை ஆழ்ந்தாலும் இவங்க நாட்டை ஆளல, இவங்களுக்கு மேல ஒரு ஆளும் வர்க்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டைரக்டர் ரொம்ப போல்டாவே இந்த மூவில சுட்டி காட்டி இருக்கிறாருங்க. நம்ம கிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு பாக்கெட்டை ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இது அந்த முக்கியமான ஆளும் குரூப்ல இருக்கிற ஒரு லீடருக்கு இந்த விஷயம் தெரிய வருதுங்க. என்னடா அது, நம்ம வீட்டு காஃபி பவுடர் வாங்கி கொடுத்துட்டு இருந்த பையன் இவ்வளவு காசு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட் வந்துடும். ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு இவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற நோக்கி அடுத்த ஸ்டோரி போயிட்டு இருக்குங்க. வில்லன் இங்கதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வராரு. ரொம்ப எதிர்பார்த்தேங்க. இப்ப இருக்க செனாரியோல ஹீரோவோட வில்லனெல்லாம் ரொம்ப மாஸ் என்ட்ரி கொடுத்து ரொம்ப ஸ்டைலிஷ் லுக்ல காட்டுறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா வருவாருன்னு பார்த்தா, நம்ம வீட்டு வாசல்ல பெட்ஷீட் விட்டுட்டு வீட்டை நோட்டம் விட்டுட்டு போற வடக்கு நண்பர் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்க. என்ன சொல்றது. இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷனோட நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி போகுது. அடுத்து ரொமான்ஸ் ஃப்ரேம் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த கிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம மணி சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஆடிட்டர் சொல்லுவாரு, கணக்கு எக்கச்சக்கமா போகுது தம்பி, ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொன்னோன்னே, ஹெல்ப்னு கேட்ட வந்த பொண்ணு வீட்ல சமைச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாருங்க நம்ம ஹீரோ. ஹீரோயின் வந்து எப்படி இருப்பாங்க, நல்லா விஜய் ஆண்டனிக்கு பேரா நல்லா சூப்பரான ஒரு ஹீரோயின் போடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா, பாவங்க எங்கேயோ பெட்ரிடன் ஆகி எந்திரிச்சு வந்து நடிக்க வந்த மாதிரி இருக்கிறாங்கங்க. எல்லாம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வேலை செஞ்சு என்னதான் தன்னோட பாக்கெட்டை ஃபில் பண்ணாலும் நம்ம ஜென்டில்மேன்ல வர மாதிரி இந்த பணத்தெல்லாம் எடுத்து நாட்டுக்கு தேவையான நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் படிப்புக்கும் மருத்துவ செலவுக்கும் தாராளமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. இந்த படத்துல வந்து அந்த கிளைமேக்ஸ், ஆக்சுவல் சீன்ஸ் இதெல்லாம் ஒரு நல்ல சீக்வன்ஸ்ல வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல பட்ஜெட் படம் தாங்க. பைசா வசூல்ற மாதிரி இன்ன வரைக்கும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஒன் டைம் வாட்ச் மூவிங்க. இதோட வேர்டிக்ட் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 5க்கு 2.5 தாங்க கொடுக்கலாம். இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி நல்லா ஆழமா எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ஹிட் ஆயிருக்குங்க. ஸ்கிரீன் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னும் டைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஹிட்டா இருந்திருக்குங்க. ஓகேங்க, அடுத்த மூவி பார்த்து உங்ககிட்ட ரிவ்யூ சொல்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மூவி மீட்டர் லாவண்யா.